லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். என்ன இவ மாப்பு போட்டுக்கிட்டு இருக்கறா? தம்பி 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 என்னம்மா? அங்க இருக்காளே அந்த பொண்ணு இங்க என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கறா? அவங்களா? இந்த ஆபீஸ் ஸ்வீப்பர் லேடிமா. ஸ்லீப்பர் லேடியா? ஸ்லீப்பர் இல்லம்மா, ஸ்வீப்பர் லேடி. எங்க ஸ்வீப்பர்னு சொல்லுங்க. இத்தனை வயசுக்கு மேல எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம் பாரு. அவ இங்க என்ன வேலை செய்யறான்னு தமிழ்ல சொல்லு. இந்த ஆபீஸ்ல கிளீன் பண்ற வேலையை செய்யறாங்கம்மா. அதாவது இந்த கூட்டி பெருக்கி குப்பை அள்ளுறது அதானே? ஆமாமா. சரி வரமா. அடடா, நம்ம எறா கிடைக்கும்னு வந்தா இங்க சொராவே கிடைக்குதே. அப்போ மேடியும் ஸ்வேதாவும் இங்க புருஷன் பொண்டாட்டியா இல்லையா? கன்ஃபார்ம் பண்ணுவோம். பாப்பா சொல்லுங்கம்மா. இந்த கம்பெனி ஓனரு மேடி தானே? ஆமா, அதுக்கு என்ன? இல்ல, அவரோட ஒய்ஃப் இந்த ஆபீஸ்க்கு வராங்களா? அவங்க ஏன் இங்க வரணும்? இந்த பக்கமே வர மாட்டாங்க. ஆமா, இதெல்லாம் நீங்க ஏன் கேக்குறீங்க? இல்ல, அது ஒரு ஜெனரல் நாலேஜுக்கு தான். ஜெனரல் நாலேஜுக்கா? என்ன கிண்டலா? வயசுல பெரியவங்கன்னு மதிச்சு பதில் சொன்ன பாருங்க. என்ன சொல்லணும்? போங்கம்மா. போங்கன்னு சொல்றேன்ல. சரி சரி, நான் போறேன். நீ தட்டு தட்டு. மூஞ்ச பாரு, ஆளும் சைஸும் வந்துட்ட. ஸ்வேதா இங்க என்னவா இருக்காங்கறத பூமிகா கிட்ட வெறும் வாய் வார்த்தையா சொன்னா நம்ப மாட்டா. அவளை எப்படி நம்ப வைக்கிறது? நான் என் கண்ணால பார்த்தத நீயும் பார்க்கணும். அப்போ நீயே அது உன் செல்லுல வீடியோ எடுத்து காட்டு. இந்த செல்லுல ஸ்வேதா செய்யற வேலையை வீடியோ எடுத்துற வேண்டியதுதான். இந்த அம்மாவுக்கு இங்க என்ன வேலை? ஏமா அம்மா, மேனேஜர் வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு? வந்த உடனே வேலையை ஆரம்பிக்காம இங்க என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க? அது வேலையா? என்ன சொல்றான் இவன்? என்னம்மா முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? அது வந்து என்ன? யார் இவங்க? சார் நீங்க சொன்னீங்கல்ல அந்த வேலைக்கு வந்தவங்க இவங்க தான். சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஏமா லேட்டு? சீக்கிரம் வரவேணா? இவன் என்ன அவனோட லூசா இருப்பான் போல. சரி சரி, டூல்ஸ் எங்க? டூல்ஸா? அப்படின்னா? அதாமா நீ வேலை செய்யறதுக்கான குச்சி. குச்சியா? அதையும் நானே தரணுமா? வாமா. அட வாமா. இந்த ஆளு நம்மள எங்க கூப்பிடுறாரு? தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ? என்னமா அப்படி நிக்கிற? வாமா. தோ ஐயோ, இந்த குச்சி எடுத்துக்க. என்னது இது? குச்சி எடுத்துக்கோங்கறாரு. சரி, எதுக்கு எடுப்போம். அது இல்லமா, அதை எடு. எடுத்தாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? கிண்டல் பண்றியா? பாத்ரூம் அடைப்ப யார் எடுப்பா? போய் எடுப்போ. என்னது? பாத்ரூம் அடைப்பு எடுக்கணுமா?
என்ன இதுக்கா இங்க கூட்டிட்டு வந்தா இந்த முதலவாய? மூஞ்ச பாத்தியா? என்னம்மா யோசிக்கிற? வந்த வேலையை சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு கிளம்புமா. யோ இங்க பாரு, என்னால இந்த பாத்ரூம் அடுப்பெல்லாம் எடுக்க முடியாதியா. என்னம்மா சொல்ற நீ? இந்த வேலைக்கு வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி வீம்பு பிடிக்கிற? போய் பண்ணுமா. ஐயோ வா. என்னம்மா என்னாச்சு? யோ என்னையா இப்படி நாறுது? இங்க பாரு, என்னால முடியாதியா. என்னது? பாத்ரூம்னா நாரதான் செய்யும், முடியாதுன்னா ஏமா இந்த வேலைக்கு வந்து எங்க டயத்தை வேஸ்ட் பண்ற? சரி சரி பா. நான் எங்க ஆபீஸ்ல ஸ்வீப்பர் ஒன்னு இருக்கு, அதை வச்சு எங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிறேன். வா. ஆனா சம்பளம் கிடையாது. வா. நீ நல்லா இருப்பையா? வா வா. ஸ்வீப்பர் லேடினா ஸ்வேதாவாச்சே. அவ இங்க வந்து என்ன பார்த்தா பிரச்சனை ஆயிடுமே. யோ என்ன? நானே எடுக்கிறேன். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம் செஞ்சு பிடி. போ போ போ. போ போ. உள்ள போ உள்ள போ. உள்ள போமா. அடப்பு எடுக்க வந்திருக்கிற ஆளை பாரு, கொண்டையில பூ வேற. என்னம்மா முடிஞ்சுதா? யோ இரியா, எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல. என்னது யோவா? ஏமா யோவ் நான் சொன்னேன். யோ இப்ப பேசாம இருக்க போறியா இல்லையா? இல்லம்மா, நீ அடப்படுமா. என்னம்மா கிளியர் பண்ணிட்டியா? இந்த பண்ணியாச்சு, புடி. என்ன எனக்கு என்ன அவார்டா குடுக்குற? வைமா அந்த ஓரமா. இதையும் நான் தான் செய்யணுமா? என்ன ஊர்ல இருந்தா கூப்பிட முடியும்? என்னம்மா நல்லா கிளீன் பண்ணிட்டியா? நல்லா கிளீன் பண்ணிட்டேன், போய் பாரு. இத பாக்குறேன். அடடா, இதான் சமயம். இங்க இருந்து எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். இன்னைக்கு ஷாப்பிங் போலான்னு பிளான் பண்ணிருந்தேன். அதை கெடுக்கிறதுக்காகவே அந்த கிழவி ஸ்வேதா பேரை சொல்லி நம்மள அலைய விட்டா. ஏற்கனவே அவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சும், அவங்க சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சும், மறுபடியும் பொய் பேசி என்ன நம்ப வச்சுட்டா. இப்படியும் வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், அப்ப வச்சுக்கிறேன். எத்தனை தடவை கழுவுனாலும் நாத்தம் போகவே மாட்டேங்குதே. பூமிகா, பூமிகா, என்ன உன் மேல இந்த நாத்தம் நாறுது? எங்க போய் விழுந்த? அத பத்தி அப்புறமா சொல்றேன். முதல்ல உனக்கு வேண்டிய விஷயத்த சொல்றேன், கேளு. சொல்லி தொலை முதல்ல. அந்த ஸ்வேதாவுக்கும் மேடிக்கு இடையில பெரிய விரிசல் இருக்குன்னு நான் சொன்னத நீ நம்பலல்ல? இனிமே உன் பேச்ச நான் எப்பவுமே நம்ப மாட்டேன். இன்னைக்கு நான் அலைஞ்ச அலைச்சல் உன் பேச்ச நம்பினதுனாலதான். சரி, என் பேச்ச நம்ப வேண்டாம். நான் எடுத்திருக்கிற வீடியோவை பார்த்தா உண்மைன்னு நம்புவியா? மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்குங்கறத நிரூபிக்க அவங்க ஆபீஸ்ல எப்படி நடந்துக்கிறாங்கன்னு நான் வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்தா பாரு. அதுல கடைசியா இருக்கிற வீடியோ பாரு. என்ன இப்படி முறைக்கிறா? மறுபடியும் ஏமாத்த பாக்குறியா? இதுல நீ சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. எனக்கு வர கோவத்துக்கு செல்ல தூக்கி போட்டு உடைச்சிருவேன். இருடி இருடி இருடி, அவசரப்பட்டு உடைச்சிடாத. நான் தான் வளைச்சு வளைச்சு எல்லா ஆங்கிளையும் வீடியோ எடுத்தனே. அது எங்க போயிடும்? நீ குடு, நானே பாக்குறேன். எங்க போச்சு? வீடியோ எடுத்தா தானே போன்ல இருக்கும்.
நீ ஒரு பொய்ய மறைக்க மறுபடியும் மறுபடியும் பொய் சொல்லி என்ன வெறுப்பேத்துறியா? மரியாதையா இங்க இருந்து போயிரு, இல்ல நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. இல்ல பூமிகா, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. நான் வீடியோவை தேடி கண்டுபிடிச்சிடுறேன். எங்க போயிருக்கோம்? நான் வீடியோ எடுக்கும்போது அந்த ஸ்வேதா ஆபீஸ கிளீன் பண்றது பளிச்சுன்னு தெரிஞ்சுதே. அப்புறம் எங்க போச்சு? நீ இன்னும் போகலையா? போன்னு சொல்றேன்ல. போறேன். மேடி, 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 சொல்லு. ரொம்ப நேரமா வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அதான் உங்களுக்கு டீ போட்டு தரட்டுமான்னு கேட்க வந்தேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, போ. அது இல்லை மேடி. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏன் ஏதாவது பண்ணி தரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்க? போ. ஏய், என்னடி இது? எது? எதுவா? அங்க பாரு. இந்த கல்யாண போட்டோவை எதுக்கு இங்க மாட்டிருக்க? அது அத்தை தான் மாட்ட சொன்னாங்க. எங்க அம்மா சொன்னா உனக்கு அறிவு வேணாமா? இங்க பாரு ஸ்வேதா, இந்த ரூமுக்கு வெளியே, இந்த வீட்டுக்கு, ஊருக்கு தான் நம்ம 2 பேரும் சந்தோஷமான புருஷன் பொண்டாட்டி. ஆனா இந்த ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோ. உனக்கு தாலி கட்டின நாள் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாள். நான் அந்த நாளை மறக்கதான் ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ அந்த நாளை நினைவுபடுத்துற மாதிரி கல்யாண போட்டோ எடுத்து மாட்டி வச்சிருக்க. உனக்கு கல்யாண படத்துல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. இனி அந்த கல்யாண போட்டோ என் கண்ணிலேயே படக்கூடாது. போட்டோ எடுத்துக்கிட்டு முதல்ல வெளியே போ. பாட்டி சொன்னது கரெக்ட் தான். இனி என் மூஞ்சிலேயே முழிக்காத. நீயே கேட்டல்ல. மேடி, நீங்க என்னை இவ்ளோ வெறுக்கிற அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யல. அது என் மனசாட்சிக்கு தெரியும். ஆனா எந்த காரணத்து கொண்டும் உங்களை விட்டுட்டு மட்டும் நான் போக மாட்டேன் மேடி. வா வா, போ 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 போ. வா போயிடலாம். ஏய் பூமிகா, நான் ஸ்வேதாவுக்கும் மேடிக்கு இடையில பிரச்சனை இருக்குன்னு சொன்னப்போ நீ அதை நம்பாம நான் உளுந்து முறுக்குக்கு ஆசைப்பட்டு தான் அதை சொல்றேன்னு நீ நினைச்சல. இப்ப நம்புறியா? நம்புறேன் பாட்டி, நம்புறேன்.
என்ன பூமிகா யோசிக்கிற? அதான் மேடிக்கும் ஸ்வேதாவுக்கும் சண்டைன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு இல்ல. நேரா கல்பனா அம்மா கிட்ட போய் மேடிக்கும் ஸ்வேதாவுக்கு இடையில சண்டை இருக்குதுன்னு போட்டு கொடுத்து ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு விரட்ட வேண்டியது தானே. அதை விட்டுட்டு லூசு மாதிரி பேசாத பாட்டி. கல்பனா ஆண்டிக்கு ஸ்வேதாக்கும் மேடிக்கும் இடையில பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சா கல்பனா ஆண்டி ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டாங்க. ஸ்வேதா மேடிய கூப்பிட்டு வச்சு பேசி பிரச்சனைய சரி பண்ணி சேர்த்து வச்சிருவாங்க. ஆமால, இப்ப என்ன பண்றது பூமிகா? ஸ்வேதா மேடிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைய கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்கி மேடிய வச்சே ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டு வெளியே விரட்டணும். அதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. சூப்பர் ஐடியா பூமிகா. ஆனா இந்த விஷயத்தை என்னால தனியா செய்ய முடியாது. அம்மா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வரணும். அம்மா வந்தா மட்டும்தான் நான் நினைச்சபடி ஸ்வேதாவை நான் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிக்க முடியும். சொல்லு பூமிகா. உனக்கு தாலி கட்டின நாள் தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாள். உனக்கு கல்யாண படத்துல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை. உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. ஸ்வேதாவும் மேடியும் மத்தவங்க முன்னாடிதான் ஒத்துமையா இருக்கிற மாதிரியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியும் நடிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருக்குன்னு நீ சொன்னதை கேட்டதுமே என் மனசுக்கு குளிர்ச்சியா இருக்கு. ஆமா பூமிகா, ஸ்வேதாவுக்கும் மேடிக்கும் இடையில எதனால சண்டை, காரணம் என்னன்னு ஏதாவது தெரியுமா? அது தெரியலம்மா. காரணம் தேவையும் இல்ல. இப்போ நமக்கு தேவை ஸ்வேதா மேடிக்கு இடையில இருக்கிற பிரச்சனைய பெருசாக்கி மேடிய வச்சு ஸ்வேதாவை இந்த வீட்டை விட்டே வெளியே வரட்டணுமா. ஸ்வேதா திரும்ப ஒரு வேலைக்காரியா அடிமை மாதிரி நமக்கு சேவகம் செய்யணும். நான் செய்ய வைப்பேன். அதுக்கு நீ இந்த வீட்டுக்கு திரும்ப வரணுமா? நீ சொல்றதெல்லாம் சரிதான் பூமிகா. நான் திரும்பவும் அந்த வீட்டுக்கு வந்தா நம்ம சேர்ந்து பிளான் பண்ணி ஸ்வேதாவை அந்த வீட்டை விட்டு ஈஸியா விரட்டி அடிச்சிடலாம். ஆனா நான் சும்மா அந்த வீட்டை விட்டு வெளியே வரல. கல்பனாமாவும் மொத்த குடும்பமும் சேர்ந்து சண்டை போட்டு என்னை வீட்டை விட்டு விரட்டி அடிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் இப்ப அந்த வீட்டுக்குள்ள திரும்ப வரணும்னு சொன்னா அவங்க எல்லாம் எப்படி ஒத்துப்பாங்க? கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்கம்மா. யாரும் ஒத்துக்காட்டியும் கூட நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியும். அது எப்படி முடியும்? அதான் ஸ்வேதாவே நமக்கு ஐடியா கொடுத்திருக்காளே. சூப்பர் பூமிகா. மா, நான் சொன்னபடி நீ நாளைக்கு காலையில வந்துரு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி பூமிகா. ஸ்வேதா, உன்னை இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டி திரும்ப என் காலுக்கு கீழே உன்னை செருப்பாக்க எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன்டி. பூமிகா கண்மணியை திரும்ப இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வர பிளான் பண்ணிட்டா. கண்மணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா. பூமிகா கண்மணி ரெண்டு சூனியக்காரியங்களும் ஒண்ணு சேர்ந்து அவளுங்க சூனியத்துக்கு என்னெல்லாம் பயன்படுத்துவாளுங்க. என்ன நடக்க போகுதோ? ஸ்வேதா, நீ வெளியே போக போறடி. இனிமேதான் என் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. எப்படி நாம பெரிய இடத்துல ஆயிடுச்சு. அதுக்கு எதுக்கு இவ்வளவு டைம்? 3 மாசம் டைம் அதிகம்தான். அதனால 60 நாள்ல கிளம்ப நீ ரெடியாரு. உன்னை என் பொண்டாட்டியாவே பார்க்கல, என் வீட்டு வேலைக்காரியா பாக்குறேன். அதுவும் சம்பளம் இல்லாத வேலைக்காரியா. கல்யாண படத்துல இருந்து எனக்கு நிம்மதியே இல்லை.
உன் கூட எனக்கு வாழவே பிடிக்கல. ஏ ஸ்வேதா, நான் திரும்ப வரேன்டி.